2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பெயர்ச்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பெயர்ச்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பெயர்ச்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பெயர்ச்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பெயர்ச்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன்னா உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போது கடகத்தில் உச்சமாகக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய முதல் ராசி உங்கள் ராசி தான். இது வரைக்கும் கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு 5-6 வருஷமாக உங்கள் ராசியை குரு பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறார். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிற்கும்னா உங்களுக்கு வயதிற்கேற்றார் போல் என்னென்ன பிரச்சனை இருக்கும், படிக்க முடியல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதில் ஸ்டாண்டர்டாக இல்லை, வேலை கிடைச்சாலும் சம்பளம் இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், வெளி மாநிலத்துக்கு படிக்க போகணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இங்கே சாதிக்க முடியல, அங்கே சாதிக்க முடியல, காதலில் தோத்துட்டேங்க, காதலிக்கிட்ட பேச முடியல, காதலன்கிட்ட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன், ஒரு தொழிலில் ஏமாந்துட்டேன், ஒரு சொந்தக்கார்ட்ட ஏமாந்துட்டேன், ஒரு நண்பர்கிட்ட ஏமாந்துட்டேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு நடந்து விட்டது, என்னுடைய இலகிய மனதை அப்படியே ஒரு மாதிரியாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் வசந்தம் வரப்போகின்ற அருமையான இனிமையான பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைகள் அதிகப்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி அமையும். பாக்கியஸ்தானத்தில் வரார். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடியவர் எல்லா கௌரவத்தையும் கொடுப்பார். 4 பேர் கூடுகின்ற இடத்துல இப்போ தொங்கி போன முகத்தோடு போய் கொண்டிருந்த அத்தனை விருச்சிகராசிக்காரர்களும் அப்படியே நம்மக்கிட்டே ஒரு மாதிரியான ஒரு தெம்பு தெரியுது. என்னப்பா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற, ஜம்முன்னு இருக்கிற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதிலும் ஒரு நல்லவைகள் அது நம்ம முகத்திலேயே தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாதமான ஒரு புத்துணர்ச்சியோடு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. முயற்சிகள் பலிக்குங்க, ஒரு கையிலேயே வெற்றி கிடைக்குங்க, எதிரி கூட நம்மளை கண்டா அப்படி ஒதுங்கி போகிற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் கிடைக்குங்க. இந்த ஒரு வருஷத்துலேயே கல்யாணம் ஆகுங்க. கல்யாணம் ஆனவுடனே டக்குன்னு கருவுறுதல், புனிதமான இந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆண் வாரிசுக்காக ஏங்கியிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசுகள் 9லிருந்து அவரை உச்சமாகி 5 பார்ப்பார். 5 பார்க்கும்போது தன்னுடைய 5ஆம் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல். மருந்து சரியில்லை, மாத்திரை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு மாசமான 2000 3000 ஆஸ்பத்திரிக்கே எடுத்துட்டு வச்சிருந்ததெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சூழல்கள் என 1 3 5 9 ஆகிய நல்ல பாவகங்களை அப்படியே வலிமைப்படுத்தக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பெயர்ச்சி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன்னா உச்சகுரு உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போது கடகத்தில் உச்சமாகக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய முதல் ராசி உங்கள் ராசி தான்.
இது வரைக்கும் கஷ்டத்தில் இருந்தவங்க ஒரு 5-6 வருஷமாக உங்கள் ராசியை குரு பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறார். ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிற்கும்னா உங்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் என்னென்ன பிரச்சனை இருக்கும், படிக்க முடியல, வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் அதில் ஸ்டாண்டர்டாக இல்லை, வேலை கிடைச்சாலும் சம்பளம் இல்லை, வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், வெளி மாநிலத்துக்கு படிக்க போகணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், இங்கே சாதிக்க முடியல, அங்கே சாதிக்க முடியல, காதலில் தோத்துட்டேங்க, காதலிக்கிட்ட பேச முடியல, காதலன்கிட்ட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டேன், ஒரு தொழிலில் ஏமாந்துட்டேன், ஒரு சொந்தக்கார்ட்ட ஏமாந்துட்டேன், ஒரு நண்பர்கிட்ட ஏமாந்துட்டேன், நம்பிக்கை துரோகம் எனக்கு நடந்து விட்டது, என்னுடைய இலகிய மனதை அப்படியே ஒரு மாதிரியாக இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் வசந்தம் வரப்போகின்ற அருமையான இனிமையான பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய வருமானங்கள் வரக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதைகள் அதிகப்படக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி அமையும். பாக்கியஸ்தானத்தில் வர்றார். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடியவர் எல்லா கௌரவத்தையும் கொடுப்பார். 4 பேர் கூடுகின்ற இடத்துல இப்போ தொங்கி போன முகத்தோடு போய் கொண்டிருந்த அத்தனை விருச்சிகராசிக்காரர்களும் அப்படியே நம்மக்கிட்டேயே ஒரு மாதிரியான ஒரு தெம்பு தெரியுது. என்னப்பா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற, ஜம்முன்னு இருக்கிற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவிற்கு எதிலும் ஒரு நல்லவைகள் அது நம்ம முகத்திலேயே தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாதமான ஒரு புத்துணர்ச்சியோடு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குதுங்க. முயற்சிகள் பலிக்குங்க, ஒரு கையிலேயே வெற்றி கிடைக்குங்க, எதிரி கூட நம்மளை கண்டா அப்படி ஒதுங்கி போகிற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் கிடைக்குங்க, இந்த ஒரு வருஷத்துலேயே கல்யாணம் ஆகுங்க, கல்யாணம் ஆனவுடனே டக்குன்னு கருவுறுதல், புனிதமான அந்த இந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆண் வாரிசுக்காக ஏங்கியிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசுகள் 9லிருந்து அவரை உச்சமாகி 5 பார்ப்பார். 5 பார்க்கும்போது தன்னுடைய 5ஆம் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல், மருந்து சரியில்லை, மாத்திரை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு மாதமான 2000 3000 ஆஸ்பத்திரிக்கே எடுத்துகிட்டு வச்சுருந்ததெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சூழல்கள் என 1, 3, 5, 9 ஆகிய நல்ல பாவகங்களை அப்படியே வலிமைப்படுத்தக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி கூட நம்மளை கண்டா அப்படி ஒதுங்கி போகிற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. புத்திரபாக்கியம் கிடைக்குங்க, இந்த ஒரு வருஷத்துலேயே கல்யாணம் ஆகுங்க, கல்யாணம் ஆனவுடனே டக்குன்னு கருவுறுதல், புனிதமான அந்த இந்த அமைப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆண் வாரிசுக்காக ஏங்கியிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசுகள் 9லிருந்து அவரை உச்சமாகி 5 பார்ப்பார். 5 பார்க்கும்போது தன்னுடைய 5ஆம் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அமைப்பில் ஆண் வாரிசு கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சூழல், மருந்து சரியில்லை, மாத்திரை சரியில்லை, உடம்பு சரியில்லை, அப்படி சரியில்லைன்ட்டு மாதமான 2000 3000 ஆஸ்பத்திரிக்கே எடுத்துகிட்டு வச்சுருந்ததெல்லாம் அப்படியே விலகக்கூடிய சூழல்கள் என 1, 3, 5, 9 ஆகிய நல்ல பாவகங்களை அப்படியே வலிமைப்படுத்தக்கூடிய இனிய குருப்பெயர்ச்சியாக அந்த குருப்பெயர்ச்சி இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சொல்லப்போனால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய தன்மை என 80% நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பெயர்ச்சி